ஹாய் ஒருவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம்னா, சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சிஐடின்னு சொல்லுவாங்க. சென்னையில் இருக்குது, குன்றத்தூரில் இருக்க ஒரு காலேஜ். இதோட கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 1399. நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயும் ஃபோன் பண்ணி கேட்டது, சென்னை இன்ஸ்டியூட் பற்றி சொல்லுங்கள் சார், எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், 2025 உள்ளே போகிறதுக்கு என்ன கட் ஆஃப் தேவை, அண்ட் உண்மையிலே அங்கே என்ன தான் இருக்குது, உண்மையிலே வந்து ஹைப்பா இல்லை உண்மையிலே வர்த்தா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறேன். உண்மை என்ன நான் சொல்லிடுறேன். பசங்கிட்ட விசாரித்து பார்த்தேன், ஓகேவா. ஓவரால் நான் ஒரு 7-8 பேர்த்துக்கிட்ட விசாரிச்சிருப்பேன் இண்டிவிஜுவல் டிபார்ட்மெண்ட்லேருந்து. இதிலேருந்து நமக்கு கிடைச்ச விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் தரதா சொல்கிறாங்க. பிளேஸ்மெண்ட் ப்ரையாரிட்டி ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் வந்து எப்படி இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டிசிப்ளினாக இருக்கும் அப்படின்னா டிசிப்ளினாக இருக்கும். ஸ்ட்ரிக்ட்டு கிடையாது, லிபரலும் கிடையாது, மாடரேட்டாக தான் இருக்கும். ஆனால் அகாடமிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா ஃபேக்கல்ட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் ஃபேக்கல்ட்டி எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த காலேஜ் வந்து 2010 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்படி இவ்வளோ சீக்கிரமாக மேலே வந்தது அப்படின்னு அவங்கக்கிட்டே விசாரிக்கும்போது, பசங்கிட்ட விசாரிக்கும்போது தெரியல. நான் வரும்போது பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்குது, கடந்த ஒரு 2 இயர்ஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி போன வருஷம் படித்த மாணவர்கள் சொன்ன விஷயம் இது. இந்த வருஷம் சொன்ன மாணவர்கள் சொன்ன விஷயம் என்னென்னா, சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கல்லூரி, சென்னையில் டாப் நாச் கல்லூரி. ஸோ அது இல்லாமல் பிளேஸ்மெண்ட் கண்டிப்பாக வாங்கி தராங்க. அண்ட் இன்டர்ன்ஷிப்பே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் இயர்லேருந்தே மாணவர்களுக்கு கட்டாயப்படுத்தி நல்ல கம்பெனிலே இன்டர்ன்ஷிப் வாங்கி தராங்க அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. அண்ட் அதோட ரொம்ப முக்கியம், பிளேஸ்மெண்ட்டு அப்படிங்கிறத விட நிறைய இனோவேட்டிவ், அதாவது அவங்களுடைய சிலபஸ் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சி ஷார்ட் பீரியடில் ஒரு கல்லூரி இவ்வளோ பெருசாக ஒரு வளர்ச்சி அடையுங்கிறது இவங்கள பார்த்து தான் கற்றுக்கணுமாட்டிருக்கு அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் நானே தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்கள கேட்டு. அண்ட் ஹாஸ்டல் பற்றி கேட்கும்போது ஹாஸ்டல் வந்து சுமார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது மட்டும் நெகட்டிவாக இருக்குது. நெகட்டிவ்ங்கிறத விட ஒரு சிலர் தான் சுமார்னாங்க, ஒரு சிலர் நல்லா இருக்குனாங்க. ஒருவேளை இன்டேக் ஜாஸ்தினால மெயின்டெனன்ஸ் இல்லையா என்னன்னு தெரியல. மாணவர்கள் ஃபஸ்ட் இயரில் மட்டும்தான் இருக்காங்க ஹாஸ்டலில் அப்படின்னு சொல்லிட்டு, செகண்ட் இயரில் வெளியே தான் தங்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஃபுட்டு தான், ரொம்ப ஹைப்பும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு அப்படிங்கிறாங்க. அண்ட் மொத்தத்தில் இந்த கேம்பஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, இனோவேஷன், அதாவது இப்போ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் என்ன கோர் பிரான்ச்சஸ் எடுத்தாலும் அவனுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து கண்டிப்பாக கோடிங் சம்மந்தப்பட்டதும் அண்ட் ஆல்சோ ஒரு ஏடிஎஸ், ஒரு ஏஎம்எல், ஒரு சிஎஸ்சி பற்றியோ அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. அதாவது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்காரங்க எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் போய் படிச்சுக்கலாம், அதாவது அந்த சிலபஸ் எடுத்து படிச்சுக்கலாங்கிற அந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஒரு சில கல்லூரியில் மட்டும்தான் இது பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் கிடச்சிது. நெகட்டிவிட்டின்னு எனக்கு தோணுது அந்த ஹாஸ்டல் மட்டும்தான். மித்தபடி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஷார்ட்டில் அவங்க எப்படா பிரியாளானாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. பட் ஆனால் கடந்த 5 வருஷத்தோட டேட்டா வச்சு பார்க்கும்போது பயங்கரமான ஒரு வளர்ச்சி. அண்ட் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் இது. கண்டிப்பாக நீங்கள் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி படிக்கலாமான்னு கேட்டால், என்ன கேட்டால் படிக்கலாம் தைரியமாக. இந்த வருஷம் நீங்கள் வந்து ரவுண்ட் 1 நீங்கள் வந்து செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு காலேஜ், கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இங்கே இருக்க கட்டாப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 190க்கு மேலே எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏடிஎஸ் போன்ற கோர்ஸுகள்லாம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு 190க்கு மேலே கண்டிப்பாக வேணும். சரி, இப்போ வாங்க அதோட டீட்டெயிலாக பார்க்கலாம். குன்றத்தூரில் இருக்குது அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இது 2010 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்ஏஎஃப் ரேங்கிங் வந்து பார்த்திங்கன்னா 101லேருந்து 150 பேண்ட், விச் இஸ் நார்மலாக நல்ல ஒரு பேண்டு தான். நேக்கில் வந்து A++ வாங்கியிருக்காங்க. அண்ட் என்பி அக்ரிடேஷன் கோர்ஸும் வச்சுருக்காங்க. அண்ட் 14 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா, இவங்க வெப்சைட்லேருந்து எடுத்த டேட்டாவில் 95% வந்து பிளேஸ்மெண்ட் தராங்க அப்படிங்கிறது வெப்சைட்லேருந்து எடுத்தது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் 50 lakhs per annum, 6 பேர் வந்து 40 lakhs per annum. இது எனக்கு பிடிச்சிருந்துச்சி. இது வந்து உண்மையான டேட்டாவா அப்படின்னு பசங்கிட்ட கேட்டுக்குமோ ஆமாங்கிறாங்க. ஸோ அவனை வந்து செகண்ட் இயர்லேருந்தே அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கான ட்ரைனிங் வந்து கொடுத்துட்றாங்கன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் இயரில் மட்டும்தான் படிக்கிறதுக்கான ஒரு இது, செகண்ட் இயர்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேஸ்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்குள்ளே வந்துடுறாங்க. அண்ட் ப்ளஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், மாணவர்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணி கொடுக்குறதா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரொம்ப பெரிய விஷயம் இது. எல்லாமே அவங்களோட ஸ்கேல் எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 51 lakhs ஐஎஸ் பேக்கேஜ் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது 2025. இது வந்து அவங்க வெப்சைட்லேருந்து எடுத்தது. பட் மாணவர்களும் அதான் சொல்கிறாங்க. அண்ட் 95% ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஹையஸ்ட் சேலரி நான் இப்போ தான் சொன்னேன், 15 மெம்பர்ஸ்க்கு 40 lakhs per annum. அது நான் இப்போ தான் சொன்னேன்.
ஃபீஸ் தான் கொஞ்சம் ஹையாக இருக்குது. கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹையாக இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த காலேஜ் எடுக்க வேணாம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த குவாலிட்டிக்காக வாங்கியிருக்கலாம். ஐ மீன் மேபி அந்த குவாலிட்டி அண்ட் ஆல்சோ அந்த பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக கண்டிப்பாக இந்த கல்லூரியில் படித்த வேலை அப்படிங்கிறது மாதிரி இருந்தாலும் ஃபீஸ் கொஞ்சம் ஹையாக இருக்குது. சராசரியான மக்கள்னால் கட்ட முடியாது அப்படிங்கிறது உண்மையாக இருக்குது. ஸோ 3 லட்சம் இன்க்ளூடிங் ஹாஸ்டலோட கவர்மெண்ட் கோட்டாவிலேயே வந்தால் கவுன்சிலிங் மூலியம் வந்தால் டே ஸ்காலர் டெய்லி வந்துட்டு போகிறவங்களுக்கு 2 லட்ச ரூபா ஃபீஸு. இது சிஎஸ்சி ஓரியன்ட் கோர்ஸ்க்கு. அதர் மெக்கானிக்கல் பயோமெடிக்கல் இந்த மாதிரி கோர்ஸ்க்கெலாம் வேரி ஆகும்னு சொல்கிறாங்க. இன்டர்ன்ஷிப் வந்து மஸ்ட் ஃபார் செகண்ட் இயர்லேருந்தே செகண்ட் இயர்லேருந்தே இது வந்து மேஜராக பார்க்குறேன். 40 ஏக்கர்ஸ் ஒரு காலேஜ், பிரம்மாண்டமான ஒரு காலேஜ். சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பற்றி பல உண்மையான விஷயங்களும் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதெல்லாமே மாணவர்கள்கிட்ட கேட்டது. நீங்களுமே அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டின்ல அந்த மாதிரி போய் கேட்டிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் மெயினாக அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் அவங்களை காண்டாக்ட் பண்ண முடிஞ்சது. கண்டிப்பாக நீங்களுமே அப்படி காண்டாக்ட் பண்ணலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸுக்கு ஓசிக்கு இது வந்து போன வருஷம் கட் ஆஃப். போன வருஷமே இவ்வளோ இருக்குது அப்படின்னா கட் ஆஃப் இன்க்ரீஸு எப்படி ஒரு கட் ஆஃப் 2 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது இந்த ரேஞ்சில். ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 189 190 இருந்தால் தான் இதில் கிடைக்கும். ஸோ 2025 ஆர்டிஃபிஷியல் அண்ட் டேட்டா சயின்ஸுக்கு எம்பிசி பிசி ஓசிக்கு கண்டிப்பாக 191 கட் ஆஃப் இருக்கணும். எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிக்கு மட்டும் கட் ஆஃப் ஹையாக இருக்குங்க. அதனால் எஸ்சிக்கு மட்டும் தனியாக போட்டிருக்கு. எஸ்சிக்கு வந்து 177 இருந்தால் தான் சேஃபு. அண்ட் அதர் எஸ்சி எஸ்டிக்கு இங்கே இருக்கிறது தான் போன வருஷத்தோட தான், ரொம்பலாம் ஹைப் ஆகாது சரிங்களா. ஸோ போன வருஷத்தோட தான் 127.5 140. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிஷின் லேர்னிங். ஆனால் மிஷின் லேர்னிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2025 வந்து பார்த்திங்கன்னா 191 கட் ஆஃப் கிடைக்கும். அது ஒரு சேஃபர் கட் ஆஃப். எஸ்சிக்கு வந்து 173, எஸ்சிஏ எஸ்டிக்கு இந்த கட் ஆஃப் 158 142.5. அடுத்து வந்து பயோமெடிக்கல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பாருங்கள். அதுவே 190 வரைக்கும் இருந்தாலும் இந்த வருஷம் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது 2025. எஸ்சிக்கு வந்து 170 இருக்கணும், அதுதான் சேஃபரு. அண்ட் எஸ்சிஏ எஸ்டிக்கு சீட் அலோகேட் ஆகலை. 146 எஸ்சிஏக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ட்ரை பண்ணலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்க்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயுமே அதிகமாக தான் இருக்குது. 190.5 இருந்தால் சேஃபு 2025. எஸ்சிக்கு வந்து 172 தான் சேஃபு. எஸ்சிஏக்கு எஸ்டிக்கு 158 142.5 இருந்தால் சேஃபு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்க்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 184 அந்த ரேஞ்சில் இருந்தாலே ஓசி பிசி எம்பிசி கிடச்சிரும். எஸ்சி அப்படிங்கும்போது 164 அந்த ரேஞ்சில் இருந்தால் கிடைக்கும். அண்ட் எஸ்சிஏ எஸ்டிக்கு அலோகேட் ஆகலை. மேபி எங்கள் சீட்டு ஒதுக்குனாங்கன்னா ஈஸியாக கிடச்சிரும் 150க்கு மேலே இருந்தால். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா ஓசி பிசி எம்பிசி அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 192 அந்த ரேஞ்சில் இருந்தால் தான் இந்த வருஷம் கிடைக்கும். அண்டு எஸ்சிக்கு வந்து 173 இருந்தால் இந்த வருஷம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் எஸ்சிஏக்கு பாருங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு தவறுதலாக சொல்லிட்டேன். கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து அதிகமாக தான் இருக்குது. எஸ் 158 140 எஸ்சிஏக்கு 140 அண்ட் எஸ்டிக்கு வந்து 158. அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இது ஒரு சில கல்லூரியில் மட்டும்தான் இருக்குது. இந்த கல்லூரியில் இருக்குது, நல்லா இருக்குது இந்த கோர்ஸ். இங்கே 190 வரைக்கும் இருந்தால் தான் கிடைக்கும் ஓசி பிசி எம்பிசிக்கு. எஸ்சிக்கு வந்து 172 இருக்கணும். அண்ட் எஸ்சிஏக்கு 160.5 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் இசி எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி இந்த காலேஜ். 192 இருந்தால் ஓசி பிசி எம்பிசி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சிக்கு 178 இருந்தால் தான் கிடைக்கும். அண்ட் எஸ்சிஏக்கு எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 143 அண்டு 146.5 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள்இ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 189 இருந்தால் அந்த ரேஞ்சில் இருந்தால் கிடைக்கும் ஓசி பிசி எம்பிசிக்கு. எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 169 அந்த ரேஞ்சில் இருந்தால் கிடைக்கும். அண்ட் எஸ்சிஏக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏக்கு அலோகேட் ஆகலை. எஸ்டிக்கு வந்து 124 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் என்ஜினியரிங்கில் விஎல்எஸ்ஐ டிசைன் இதுவும் ஈஸி பிரான்ச் தான். இது எடுத்து தாராளமாக படிக்கலாம், நல்ல ஒரு பிரான்ச் தான். 188 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஓசி பிசி எம்பிசிக்கு. எஸ்சி எஸ்சிக்கு 168 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது மெயினாக எஸ்சிக்கு. அண்ட் எஸ்சிஏக்கு வந்து 164.5 இருந்தால் கிடைக்கும். எஸ்டிக்கு அலோகேட் ஆகலை. அண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 191 இருந்தால் கிடைக்கும் இந்த வருஷம் ஓசி பிசி எம்பிசிக்கு. எஸ்சிக்கு வந்து 172 இருந்தால் கிடைக்கும். அண்ட் எஸ்சிஏ எஸ்டிக்கு 154 எஸ்சிஏக்கு எஸ்டிக்கு 128 இருந்தாலே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லும்போது 184 இருந்தால் சேஃபஸ்ட் அப்படிங்கிறாங்க ஓசி பிசி எம்பிசிக்கு. எஸ்சிக்கு வந்து 166 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட்
எஸ்சிஏக்கு 150.5, எஸ்டிக்கு 123.5 அந்த ரேஞ்சில் இருந்தாலே கிடச்சிரும் இந்த வருஷம். அண்ட் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்து படிக்கலாம். 186 இருந்தால் ஓசிபிசி எம்பிசி கிடைக்கும், எஸ்சிக்கு 167 இருந்தால் கிடைக்கும், அண்ட் எஸ்சிஏக்கு 143 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, எஸ்டிக்கு அலோகேட் ஆகலை. அடுத்து லாஸ்ட்டாக சைபர் செக்யூரிட்டி இதுவும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 188 ஓசிபிசி எம்பிசி 188 மேலே 188 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சிக்கு வந்து 176 இருந்தால் சேஃபு. ஸோ அதே மாதிரி எஸ்சிஏக்கு 155.5 இருந்தால் சேஃபு. சரிங்களா? ஸோ எஸ்டிக்கு வந்து அலோகேட் ஆகலை. ஓகே, இதுதான் வந்து இவங்க வச்சுருக்க கோர்ஸ் அண்ட் கட் ஆஃப், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் 2025. கண்டிப்பாக இந்த காலேஜ் ப்ரிஃபர் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு ரிவ்யூ தான் இதுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்து படிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோட நெக்ஸ்ட் காலேஜோட வரேன். அண்ட் இந்த வீடியோ நிறைய பேருக்கு தெரிய வைங்க, லைக் போடுங்க, அப்போ தான் எல்லாத்துக்கும் தெரியும். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.